இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் விரும்புவது இரக்கம். நீங்க எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் இன்றைய வார்த்தை சிந்திக்க நம்மை முழுமையாக அழைப்பு விடுக்கிறது. இரக்கத்தையும் அருளையும் முழுமையாக விரும்புகிற இறைவன் நம்மையும் இரக்கத்தோடு தான் வாழ அழைப்பு விடுக்கின்றார். அன்னை தெரசா கூறுவது போல, இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் என்ற அந்த முழுமுதல் வார்த்தை ஆண்டவரோடு நம்மையும் இணைக்க விரும்புகிறது. எனவே நமது செயல் இரக்க செயல்களாக இருக்கிறதா? சிந்தனை செய்து வார்த்தையோடு கடந்து போகலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, அரண்டவங்கண்ணுக்கு இரண்டெல்லாம் பேய் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது இல்லாத ஒன்றை இருப்பது போல் எண்ணிக்கொள்ளும் மாயையையும் அதற்கு கட்டுப்படும் போக்கும் நமக்கு இருக்கிறது என்பதற்காக சொல்லப்படும் சொல் வழக்கு இது. இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லக்கூடிய சொற்களுக்கு பொருத்தமாகவே இது அமைந்திருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். இயேசு கூறுகின்றார், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்து நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் என்று மத்தேயு 12:7 அவர் தெளிவுரைத்திருக்கிறார். குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துவிட்டால் பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் தவறாகவே நம் கண்களுக்கு தென்படும். அதேவேளை இரக்கம் நிறைந்த உள்ளம் நமக்கு இருந்தால் ஒருவர் குற்றமே செய்தாலும் அவர் மேல் இரக்கப்படத்தான் தோன்றும். எல்லாம் நமது எண்ணத்தை பொறுத்தது. சூழ்நிலைகளை விட நமது எண்ணங்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பொறுத்தே பிறரை குறித்து நமது விமர்சனங்கள் அமையும். இயேசு கிறிஸ்து மனிதர்களையும் அவர்களின் சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்பவர். ஆகவே சீடர்கள் செய்த காரியத்தை புரிந்து கொள்கிறார். அவர்களுக்காக வக்காலத்து வாங்குவதாக கூட பார்க்கலாம். எதற்காக முக்கியத்துவம் கொடுத்து எதை முக்கியமில்லாதது என்று தீர்மானிக்கும் ஞானம் பரிசேயர்களுக்கு இல்லாமல் போனதை இயேசு அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். நற்செய்தியில் நாம் கேட்ட நிகழ்வு மிகவும் சாதாரணமானதாக இருக்கலாம். இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வு. பசியா இருந்தால் சீடர்கள் கதிர்களை கொய்து தின்றார்கள். யூத சட்டம் என்ற திரை கண்ணாடியை சதா அணிந்திருந்தால் பரிசேயர்கள் சீடர்கள் செய்ததை குறை காணும் எண்ணத்தோடு பார்த்தார்கள். நமது வாழ்விலும் இப்படி நிகழுகிறது அல்லவா? நான் நடந்து கொள்வதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதில்லை என்ற புலம்பலை ஒரு புறம் நாம் முன்வைத்தாலும், இயல்பாக ஒருவர் நடந்து கொள்வதை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிற எண்ணம் நம்மிடமும் இருக்கத்தான் செய்கிறது. அதிலிருந்து மீண்டும் வரும் முழுமையாக நம் உணர்வுகளை உணர்ந்து கொண்டு மீண்டு வர மனிதநேய கண்ணோட்டங்கள் நம்மில் வளர வேண்டும் என்பதை தான் இறைவன் விரும்புகிறார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1-11 வரை அழகாக அங்கு ஒரு உண்மை சொல்லப்பட்டிருக்கும். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடித்து இழுத்து வரப்பட்ட பெண்ணை கூட இயேசு குறை காணும் எண்ணத்தோடு பார்க்கவில்லை. இப்படி இயேசுவை போல் சட்டத்தை விட மனித நேயத்தை முன்னிறுத்தும் அணுகுமுறையையும் பலியை விட இரக்கத்தை முதன்மைப்படுத்தும் மனநிலையும் வளர்த்து கொள்ள முயல வேண்டும். இப்ப யோசிங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இரக்கத்தை விரும்புகிற கடவுள் முன்பாக நான் எனது செயல்கள் எதுவாக இருக்கிறது, நான் எப்படி இருக்கணும் என்பதை நான் தீர்மானித்தே ஆக வேண்டும் என்ற உள்ளுணர்வை என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். அன்புள்ளம் கொண்டவர்கள், ஆகவே வலுவற்றோருக்கு வலுவும் ஆற்றல் இழந்தோருக்கு ஆற்றலும் பலவீனர்களுக்கு பலமும் தருவதுதான் இறைவனின் இயல்பு. இறைவாக்கினர் யோனா கீழ்கண்டவாறு கடவுளின் இயல்பை வெளிப்படுத்துகிறார். நீர் கனிவும் மிக்கவர், இரக்கம் உள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள். அழிக்க நினைப்பீர், பிறகு உம் மனதை மாற்றிக்கொள்வீர். இத்தகைய கடவுளின் மனநிலையை முதல் வாசகம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. எசேக்கியா அரசன் கடவுளிடம் கண்ணீர் விற்று மன்றாடினான். கடவுளும் தமது மனதை மாற்றி சாவை அகற்றி அவருக்கு இரக்கம் காட்டினார். நற்செய்தியில் பசியுற்ற சீடர்களுக்கு பரிவு காட்டி சட்டத்தை மீறியும் உணவு உண்ண அனுமதித்தார். கடவுளின் பார்வையில் காலாவதியான வாழ்வுக்கு
உதவாத சட்டங்களை விட இரக்கமும் அன்பும் மேலானவுதானே. அதை உணர்ந்து செயல்படுவோமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, நீர் எங்களோடு என்னாலும் உடனிருக்கிறீர் என்ற மேன்மையை அறிந்து கொண்டவர்களாக மது பரிவையும் அன்பு இரக்கத்தையும் எங்கள் வாழ்வில் கடைபிடித்து ஒவ்வொரு குடும்பமும் அன்பின் குடும்பமாக, இரக்கத்தின் குடும்பமாக இந்த மண்ணில் வளமர எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.